வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ராமர் கோவில் விவகாரத்தில் உயர்மட்ட நீதிமன்ற விசாரணை தேவை. தேசிய செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் வலியுறுத்தல். புதுச்சேரியில் சிறப்பு HPV தடுப்பூசி முகாம். பெண் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. காட்டேரிக்குப்பம் ஏரிக்கரையில் திடீர் தீ விபத்து. மூங்கில் தோப்பு பனை மரங்கள் எரிந்து சேதம். இனி விரிவான செய்திகள். ராமர் கோவில் விவகாரத்தில் உயர்மட்ட நீதிமன்ற விசாரணை தேவை என காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால், ராமரின் பெயரால் அரசியல் செய்கிறார்கள். பாஜகவிற்கு சொந்தமானவர் அல்ல, ஒட்டுமொத்த இந்துக்களின் கடவுள். நல்ல தலைவர் என்றால் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ராமர் கோவில் கட்டுமான மோசடியில் பாஜக வாய் திறப்பதில்லை. மதம் என்பது தனிநபரின் விஷயம். ஆனால் பாஜக மதத்தின் பெயரால் 40 ஆண்டுகளாய் ரத யாத்திரை என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். ராமர் கோவில் அறக்கட்டளை என்பது தனியாரின் கீழ் வரவில்லை. RTI மூலம் தகவல் பெற முடியாது. தனியார் அறக்கட்டளை என்றால் மத்திய அரசு பொறுப்பாளர்களை ஏன் நியமிக்கிறது என கேள்வி எழுப்பிய அவனி பன்சால், மக்கள் பல கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளனர். இது தனியார் கைக்கு செல்ல வேண்டுமா? அனைத்தையும் ராமர் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்களை ஏமாற்றினால் அமைதியாக இருப்பார்கள். கடவுளை ஏமாற்றினால் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். அவர் என்ன பதில் கொடுப்பார் என்று எதிர்காலத்தில் தெரியும் எனவும் கூறினார். சிலரை சில நாட்கள் ஏமாற்றலாம், ஆனால் அனைவரையும் பல நாட்கள் ஏமாற்ற முடியாது. கடவுளை வைத்து மக்களை பிரித்து தரம் தாழ்ந்த அரசியலை பாஜக செய்ய வேண்டாம். இதனால் உயர்மட்ட நீதிமன்ற விசாரணை தேவை எனவும் அவனி பன்சால் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உடனிருந்த காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், பல கோடி ரூபாய் வைத்துள்ள RSS நிர்வாகம் ஒருமுறை கூட கணக்கு காட்டுவதில்லை. RSS பொறுப்பாளர்கள் தான் ராமர் கோவில் அறக்கட்டளை உறுப்பினர்களாக உள்ளனர். நான் காங்கிரஸ்காரர், ராமர் பக்தன், நான் பணம் கொடுத்துள்ளேன், அதனால் கேள்வி எழுப்புகிறேன் என கூறினார். செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சிறப்பு HPV தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. பெண் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் நோக்கில் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு HPV தடுப்பூசி முகாமில் ஏராளமான பெண் குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் பங்கேற்றனர். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலை முதலே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் திரண்டனர். 14 வயதிற்கு மேற்பட்ட 15வது பிறந்த நாளை எட்டாத பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாக கருதப்படும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தொற்றிலிருந்து முன்கூட்டியே பாதுகாப்பு அளிக்கும் இந்த திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்ததால் தகுதியுடைய பலர் சிரமமின்றி சுகாதார நிலையங்களுக்கு வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மீதமுள்ள தகுதியுடைய சிறுமிகளும் அடுத்த கட்ட முகாம்களில் பங்கேற்று பயனடையுமாறு சுகாதாரத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி க்ளூனி மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் ஏராளமான மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் 175வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் சிறுநீரகவியல் துறையை சேர்ந்த சிறப்பு மருத்துவர் முருகேசன் கலந்து கொண்டு 100 வயது கடந்தும் ஆரோக்கியமான வாழ்வு எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கில் பேசிய அவர், 100 வயதை கடந்தும் துடிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது என்பது வெறும் மரபணு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல என்றும் அது திட்டமிட்ட மற்றும் அறிவியல் பூர்வமான வாழ்க்கை முறை தேர்வுகளின் தொகுப்பாகும் என விளக்கினார். மருந்தியல் அணுகுமுறையில் இருந்து விலகி தரவுகளை அடிப்படையாக கொண்ட தடுப்பு முறை கட்டமைப்பை நோக்கி நகர்வதன் மூலம் 100 வயதை கடந்து ஆரோக்கியமாக வாழ்வது குறித்து எளிமையான முறையில் விளக்கி பேசினார். முன்னதாக தலைமை மருத்துவ அதிகாரி ரங்கநாத் சிறப்பு மருத்துவர் முருகேசன் பற்றிய அறிமுக உரை வழங்கி அனைவரையும் வரவேற்று பேசினார். மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி வனிதா பூங்கொத்து கொடுத்து சிறப்பு விருந்தினரை வரவேற்றார். தொடர்ந்து மருத்துவர் நீலாமணி பொன்னாடை போர்த்தியும், மருத்துவர் வாசுதேவன் மற்றும் மருத்துவர் தியாகராஜன் ஆகியோர்
நினைவு பரிசினை சிறப்பு விருந்தினருக்கு வழங்கியும் கௌரவித்தனர். இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர். காட்டேரிக்குப்பம் ஏரிக்கரையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மூங்கில் தோப்பு, பனை மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. காட்டேரிக்குப்பம் பொறையார்குளம் பகுதியில் உள்ள ஏரிக்கரை அருகே அமைந்துள்ள மூங்கில் தோப்பு மற்றும் பனை மரங்கள் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொழுந்து விட்டு எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ மேலும் பரவாமல் தடுக்க தீவிரமாக அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் மாநில அளவிலான ஆண்டு குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி அமைச்சூர் குத்துச்சண்டை சங்கத்தின் சார்பில் 2026 ஆண்டிற்கான மாநில குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியின் துவக்க விழா உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. சங்க தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கர் விழாவிற்கு தலைமை தாங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபரி வித்யாசிரம் மேல்நிலை பள்ளி இயக்குனர் அமுதவாணன், தொழிலதிபர் தேவி பிரியா, புதுச்சேரி ஜூடோ சங்க பொதுச் செயலாளர் ஜெயராஜ், புதுச்சேரி டேக்வாண்டோ சங்க பொதுச் செயலாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். சர்வதேச மற்றும் மாநில அளவிலான குத்துச்சண்டை வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பல்வேறு எடை பிரிவுகளில் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மாநில அளவிலான திறமைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு வீரர்களை உருவாக்கும் நோக்கில் இந்த சாம்பியன்ஷிப் நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கையால் ரேஷன் கடைகளில் கோதுமை விநியோகம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்ததை தொடர்ந்து பல்வேறு நியாய விலை கடைகளில் அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் சிரமம் அடைந்ததுடன் அத்தியாவசிய பொருட்களை திறந்த சந்தையில் கூடுதல் விலைக்கு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து உடனடியாக பொருட்கள் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டதன் பேரில் தற்பொழுது ரேஷன் கடைகளில் கோதுமை விநியோகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் மீதமுள்ள அத்தியாவசிய பொருட்களும் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளனர். செஞ்சி அருகே அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் சி.வி. சண்முகம் தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நாட்டார்மங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் இபிஎஸ், சி.வி. சண்முகம் தரப்பினர் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட செயலாளராக பசுபதி நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று வல்லம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் செயல் வீரர்கள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேனர்களில் சி.வி. சண்முகம் புகைப்படம் மற்றும் பெயர் இடம்பெறவில்லை என்றும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் இதில் கலந்து கொள்வதற்காக வந்த அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதியை மண்டபத்திற்குள் செல்லாமல் வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென்று இருவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மோதலை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்து மாவட்ட செயலாளர் பசுபதி காரில் புறப்பட்ட போது செஞ்சியை நோக்கி சென்ற போது சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் கல்லால் காரை நோக்கி எறிந்தனர். இதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கல்லறிந்தவரை கைது செய்ய கோரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பு வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், மக்கள் அதிகம் நடமாடும் இடங்கள் மற்றும் அதிக ஆபத்தான பகுதிகளில் தெருநாய்கள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு சிறப்பு வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடத்திட நகராட்சி நிர்வாக இயக்குனர் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் நகராட்சி ஆணையாளர்கள் மற்றும் விழுப்புரம் மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் இணைந்து சிறப்பு வெறிநோய் தடுப்பூசி முகாம்களை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் நகராட்சி பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் செல்வகுமார் இந்த சிறப்பு வெறிநோய் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு நகராட்சிகளிலும் இந்த முகாம்கள் நடைபெற்றன.
கோட்டக்குப்பம் நகராட்சி பகுதியில் தமிழ்நாடு விலங்கு நல வாரியம் மற்றும் மாவட்ட விலங்கு நல அலுவலகத்தின் சார்பில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட விலங்கு நல அலுவலர் மருத்துவர் செல்வமுத்து கலந்து கொண்டார். இந்த முகாமில் சுமார் 43 தெருநாய்கள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நகராட்சி துப்புரவு ஆய்வாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். பொதுமக்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இதுபோன்ற சிறப்பு வெறிநோய் தடுப்பூசி முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மயிலம் அருகே பூட்டியிருந்த மளிகை கடையின் ஓட்டை பிரித்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 65,000 ரூபாய் பணம் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த எடப்பாளையம் பகுதியை சேர்ந்த விஜயபாரதி என்பவர் கூட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் சாலையில் சிவசக்தி என்கிற மளிகை கடையை வைத்துள்ளார். வழக்கம் போல் தினசரி வியாபாரம் செய்த பணத்தை கடையில் வைத்துவிட்டு இரவு வீட்டிற்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடையில் பணம் வைத்துவிட்டு செல்வதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் நேற்று இரவு கடையின் மேல் பக்க இரும்பு தகட்டினை வெட்டி உள்ளே புகுந்து வியாபாரம் செய்து வைத்திருந்த 65,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வழக்கம் போல் காலை கடையை திறந்த விஜயபாரதி மேற்கூரை வெட்டப்பட்டு கல்லாப்பேட்டையில் இருந்த பணம் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டிவனம் டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் உள்ள தடயங்களை சேகரித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமர் கோவில் விவகாரத்தில் உயர்மட்ட நீதிமன்ற விசாரணை தேவை. தேசிய செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் வலியுறுத்தல். புதுச்சேரியில் சிறப்பு HPV தடுப்பூசி முகாம். பெண் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. காட்டேரிக்குப்பம் ஏரிக்கரையில் திடீர் தீ விபத்து. மூங்கில் தோப்பு பனை மரங்கள் எரிந்து சேதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.